இலங்கையை பெரும் பாதிப்புக்குள்ளான டிட்வா புயலுக்கு பின்னர் நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிறது. இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற ஏராளமான நிவாரண விடயங்கள் மக்களை ஓரளவிற்கு திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கும் அது ஏதுவானதாக இருக்கிறது. அரசாங்கம் 15 வகையான நிவாரணங்கள் பற்றி சுற்றறிக்கையில் விவரமாக குறிப்பிட்டிருக்கிறது. அது தொடர்பில் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது தேவையாகிறது. பிரதேச செயலகங்களினுடைய பொறுப்பிலே ஏராளமான நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வீடு சுத்தம் செய்வதற்கு ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. வீட்டுப் பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு வீட்டுக்கு 50,000 வழங்கப்படுகிறது. வீடு அழிவடைந்தால் 6 மாதங்கள் வரை நீங்கள் வீடு ஒன்றிலே இன்னுமொரு வீட்டிலே வாடகைக்கு இருப்பீர்களாக இருந்தால் வீட்டுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சில வழிகளில் அதனை 6 மாதங்கள் வரையில் நீங்கள் நீடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும். புதிய வீடு கட்டுவதற்கு ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. நீங்கள் காணி வாங்கி வீடு கட்ட வேண்டுமாக இருந்தால் காணி வாங்குவதற்கு 50 லட்சம், வீடு கட்டுவதற்கு 50 லட்சம் என்று வழங்கப்படுகிறது. வீடு திருத்துவதற்கு 25 லட்சம் வழங்கப்படுகிறது. உயிர் சேதம், அங்க பாதிப்பு ஏதும் இடம்பெற்றிருந்தால் 10 லட்சம் ஒரு நபருக்கு வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் பிரதேச செயலகங்களினுடைய பொறுப்பிலே வழங்கப்படுகின்ற இந்த டிட்வா புயலுக்கான நிவாரணங்களாக இருக்கின்றன. வாழ்வாதாரம் இழந்தால் 2 பேருக்கு குறைவென்றால் 3 மாதத்திற்கு 25,000 ரூபாய் குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது. 2 பேருக்கு அதிகம் என்றால் 3 மாதத்திற்கு 50,000 ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது. பாடப்புத்தகம், உடைகள் வாங்குவதற்கு பாடசாலை மாணவருக்கு 15,000 ரூபாய், தேவைக்கேற்ப 10,000 ரூபாய் மேலதிகமாக வழங்கப்படுகிறது. இடம்பெயர்ந்த மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறுதொழில் முயற்சிகளை மீட்பதற்காக 2 லட்சம் அலகொன்றுக்கு வழங்கப்படுகிறது. வணிக கட்டடத்தை திருத்துவதற்கு சேத மதிப்புக்கு அமைய 50 லட்சம் வரை ஒரு கட்டடத்திற்கு வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் பிரதேச செயலகங்கள் மூலமாக கிடைக்கின்றவையாகும். கால்நடை அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பொறுப்பில் பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணை அழிந்திருந்தால் 2 லட்சம் உரிமையாளருக்கு கிடைக்கிறது. கமநல சேவை திணைக்களத்தின் பொறுப்பிலே தானிய பயிர் அழிந்திருந்தால் ஹெக்டேருக்கு 1,50,000 கிடைக்கிறது. மரக்கறி பயிர், அதே போன்று விவசாயம், நெல் விவசாயம் அழிந்திருந்தால் உங்களுக்கு 1,50,000 கிடைக்கிறது. இத்தோடு மரக்கறி பயிர் அழிந்திருந்தால் ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு மானியமாக கிடைக்கிறது. இத்தோடு மாத்திரமல்லாமல் கடற்தொழில் திணைக்களத்தினுடைய பொறுப்பிலே மீன்பிடி படகு சேதமடைந்திருந்தால் படகொன்றுக்கு 4 லட்சம் வரை நஷ்ட ஈடை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வீட்டுக்கு கொடுக்கும் நிவாரணத்தை குடும்பத்துக்கு என்றும், குடும்பத்துக்கு கொடுக்கும் நிவாரணத்தை வீட்டுக்கென்றும் முரண்படாமல் தெளிவாக கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு நீங்கள் வேண்டப்படுகிறீர்கள். அதிகாரிகளும் குழப்பம் இல்லாமல் பதிவு செய்து மக்களுக்கு உரிய வகையில் நீங்கள் நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் கட்டளையாக இருக்கிறது. பிரதேச செயலகத்திற்கு செல்லுங்கள், பெயர் பட்டியலை பாருங்கள். வங்கி கணக்கில் நிவாரணத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. முறைப்பாடுகள் இருந்தால் பிரதேச செயலகங்களில் முறையிடலாம். அதற்கும் தீர்வு இல்லை என்றால் மாவட்ட செயலகத்திலே நீங்கள் GAA தொடர்பு கொண்டு முறையிடலாம். இதற்கு மேலதிகமாகவும் உங்களுக்கு விவரங்கள் தேவையாக இருந்தால் இந்த நிவாரணங்களை அதிகப்படியாக வழங்க உத்தரவிட்டிருக்கின்ற ஜனாதிபதியை தொடர்பு கொள்ளலாம். ஜனாதிபதி செயலகத்திற்கு முறைப்பாடுகளை நீங்கள் முன்வைக்கலாம் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இவையெல்லாம் உங்களுக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கூட உங்களுடைய முறைப்பாடுகளை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆகவே அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த நிவாரணங்களை சரியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்ற போது நேர்மையாக நியாயமான முறையில் இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளுமாறு ஒரு ஊடகவியலாளன் என்கின்ற அடிப்படையில் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.